ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்கிற மகா சிவராத்திரி பற்றின வீடியோ தாங்க. மகா சிவராத்திரி விரதத்தை எப்போ தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும், குறிப்பாக எந்த நேரத்தில் வழிபட்டால் சிவபெருமானோட முழு அருளும் அவர்கிட்ட நம்ம கேட்குற வரங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை சதுர்தசியை சிவராத்திரியாக கொண்டாடுறோம். மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியை விட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் அதிகம். அதனாலேயே இதை மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடுறோங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறும் சிவ வழிபாட்டில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணுங்க. அன்றைய தினம் ஒரே ஒரு பில்வமாவது படைத்து சிவபெருமானை வழிபடணும். சிவபெருமானுக்கு நடைபெறும் 4 கால பூஜைகளில் முதல் காலம் பிரம்மதேவர் வழிபட்ட காலமாகவும், 2ஆம் காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலமாகவும், 3ஆம் காலம் அம்பிகை வழிபட்ட காலமாகவும், 4ஆம் காலம் தேவர்கள், ரிஷிகள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்டு சிவனின் பேரருளை பெறுவதற்கான காலமாகவும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு செய்து அவரது மனதை குளிர வைத்தால் வேண்டிய வரங்களை பெற முடியும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விரத நாள். சிவனின் அருளை முழுவதுமாக பெற நினைப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபடலாம். இந்த நாளில் விரதமிருந்து சிவனை வழிபடுபவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க. உடலில் உள்ள நோய்கள் மட்டுமில்லை, பிறவி பிணி என்னும் நோயும் நீங்கி மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை சிவபெருமான் தந்தருள்வார். மிக உன்னதமான மகா சிவராத்திரி நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும், எந்த நேரத்தில் பூஜை செய்து சிவனை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதையும் இங்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி திருநாள் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க. அன்னைக்கு சுக்கிரவார பிரதோஷமும் சேர்ந்தே வருது. அன்றைய தினம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் எளிமையாக பால், பழம், இளநீர், பழசாறு சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. குழந்தைகளாக இருந்தால் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாங்க. மகா சிவராத்திரி நாளில் பலரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குங்க. அப்படி கோவிலுக்கு செல்வதற்கு முன் வீட்டில் சிவலிங்கம், சிவன் படம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, லிங்கம் வச்சுருந்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சிவன் படம் வச்சுருந்தீங்க அதை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. ஒரே ஒரு வில்வ இலையாவது படைச்சி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாங்க. மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். கோவிலுக்கு சென்று இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பாலோ, பன்னீரோ, இளநீர், தயிர், தேன், சந்தனம், திருநீர் என ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாங்க. வீட்டில் பூஜை செய்கிறவங்க வீட்டில் உள்ள லிங்கத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களால் அபிஷேகம் செய்து 4 காலங்களும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் பழங்களை மட்டுமாவது நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. இரவு முழுவதும் கண் விழிப்பதற்கு திருவாசகம், சிவபுராணம் ஆகியவற்றை படிக்கலாம். கோவிலுக்கு போய் வழிபடுபவர்கள் அங்கு தரும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்லாங்க. மார்ச் 9ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலை 6 மணிக்கு முன்னாடி 4ஆம் கால பூஜையை நிறைவு செய்து பிரசாதம் கொடுப்பாங்க. இதை வாங்கி சாப்பிட்டு பட்டினி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. வீட்டில் விரதம் இருக்கிறவங்களும் காலை 6 மணிக்கு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு உடனடியாக நம்ம தூங்க போகக்கூடாதுங்க. மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை பகல் முழுவதும் கண் விழித்து மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு இரவில் எளிமையான உணவு எடுத்துக்கொண்ட பிறகு வழக்கம் போல் தூங்க போகலாங்க. சாப்பிடாமல் இருக்கும் விரதத்தை மட்டுமே மார்ச் 9ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு நிறைவு செய்யணும். தூங்காமல் இருக்கும் மகா சிவராத்திரி விரதத்தை மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு பிறகு தாங்க நிறைவு செய்யணும். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமாவது கண் விழித்து சிவ வழிபாடு செய்யணுங்க. அல்லது கொஞ்சம் முன்னாடியே தூங்கிட்டு 3ஆம் கால பூஜையின் போது மட்டும் எழுந்து வழிபாடு செய்யலாம். இரவு 11:45 மணி முதல் 12:15 அல்லது 12:30 வரையிலான நேரத்தில் நடக்கும் 3ஆம் கால பூஜையின் போது கண்டிப்பாக தூங்காமல் அனைவரும் சிவ வழிபாடு செய்யணும். இது அம்பிகை சிவனை வழிபட்ட காலமாகும்.
இதற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேருங்க. சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது கேட்ட வரங்களை பெற்றுத்தரக்கூடிய மிக 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 சக்தி வாய்ந்த நேரமாகுங்க. தயவு செஞ்சு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் ருத்ராட்சம், சாலகிராமம் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் செய்து கையில் வச்சு சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அவற்றின் சக்திகளை புதுப்பிக்கலாம். முதல் முறையாக ருத்ராட்சம் அணிய போகிறீங்க அப்படின்னா சிவபெருமானின் படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த 3ஆம் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டு ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். ஏற்கனவே கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருந்தீங்க அப்படின்னா அதை கழட்டி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்து மந்திர ஜபம் செய்து பிறகு கழுத்தில் அணிந்து கொள்ளலாங்க. சிவன் மற்றும் அம்பிகையின் சக்தி பல மடங்கு அதிகரித்து பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது மிக மிக உயர்ந்த பலனை பெற்றுத்தருங்க. புண்ணியம் மிகுந்த மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி தாங்க. இந்த வருஷம் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் அபூர்வமான சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனை வழிபட்டு சிவனின் முழு அருளை பெறுவதற்கு உரிய நாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்றது நியதி. இரவு முழுவதும் கண் விழித்து கோவில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள், அபிஷேகம், யாகம் ஆகியவற்றில் கலந்து கொள்வதால் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். இரவில் கண் விழித்த முழு பலனை பெறுவது எப்படி? எல்லாராலையும் ராத்திரி ஃபுல்லாக கண் முழிக்க முடியாது. உடல்நிலை, வயது உள்ளிட்ட பல காரணங்களால் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதுங்க. அதுவும் இரவு முழுவதும் கோவிலிருந்து அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொள்வது பலருக்கு மிகவும் சிரமமான விஷயமா இருக்கும். இப்படிப்பட்டவங்க மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்த முழு பலனை பெறுவதற்கு சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு வில்வ இலையாவது படைச்சி சிவனை மனசார வழிபடணுங்க. அதுக்கப்புறம் வீட்டோட பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னும் சிவசிவா அப்படின்னும் வாய் விட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்கிறீங்க அப்படின்னு கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் 1 மணி நேரம் நிதானமாக சிவமந்திரத்தை தொடர்ந்து சொல்லணுங்க. அப்படி தொடர்ந்து சொல்லும்போது 1 மணி நேரம் ஒரே இடத்துல அமரணுங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்து மந்திரத்தை சொல்லி சிவனை தியானம் செய்யுங்க. அந்த 1 மணி நேரமும் சிவனை மட்டுமே நீங்கள் மனசில் நினச்சி தியானம் செய்யும்போது இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோட 3ஆம் கால பூஜை அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட காலம். அந்த 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ நீங்கள் அந்த சிவ வழிபாடில் வீட்டில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை கோயிலில் கலந்துக்கிட்டாலும் சரி, சிவபெருமானை முழுமையாக வழிபட்ட பலன் கிடைக்கும். அதோடு நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் சிவபெருமான் கொடுப்பாருங்க. அதனால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க. சிவபெருமான் ரொம்ப எளிமையான தெய்வம். அவர் ஒரு அபிஷேக பிரியர். அதனால் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணி அவரோட மனசை நல்லா குளிர்விச்சுட்டு அவர் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது நாம் கேட்க வரங்களை கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பாருங்க. வரப்போகும் சிவராத்திரி அன்று முழுமையாக சிவபெருமானோட அருளை பெறுவதற்கான வழிமுறையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க கூட அந்த கண் விழித்த பலனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது சிவபெருமானோட முழு அருளும் நமக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். ஓம் நம சிவாய.